Next question பாருங்க. 18th question. Creating a chart. Chart create பண்ணணும். To create a chart for comparing the monthly sales of a company in different branch offices. Actually, இந்த 18th question இந்த 16th questionல இருக்கிற நம்ம முதல் question. பாருங்க, to prepare a worksheet showing the monthly sales of a company in different branch offices. இதே கேள்வியை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நம்ம டோட்டல் சேல்ஸ் ஆவரேஜ் சேல்ஸ் போடுவோம். இந்த இதில் வந்து அதை போட்டுட்டு உங்களுக்கு சார்ட் போட சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டுமே நம்ம சேர்த்தே கூட நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த இதுவும் அதே தான். கம்பேரிங் த மந்த்லி சேல்ஸ் ஆஃப் எ கம்பெனி இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ். ஒரு கம்பெனியில் இருக்கிற நிறையா பிரான்ச்சஸ்க்கு நம்ம வந்து மந்த்லி சேல்ஸ் வந்து போட்டு கம்பேர் பண்ண போகிறோம். அது எதை வச்சுன்னா ஒரு சார்ட் போட்டு கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. பிரான்ச் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், டோட்டல் சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸ். பிரான்ச்சில் 3 அடிச்சுக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, இது வந்து நம்ம சும்மா எக்ஸசைஸ் தான் செஞ்சு பார்க்குறோம். ஸோ டம்மி நம்பர் போடலாம். டம்மி நம்பருக்கு வந்து ஈக்குவல் ரேண்ட் பெட்வீன் போட்டு டேக் கொடுத்துருக்கோம், ஃபுல் ஆயிரும். பாட்டம் கம்மியான வேல்யூ வந்து நான் ஒரு 4500 கொடுத்துக்கிறேன். ஆமாம், டாப் ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஒரு 10,000 கொடுத்துக்கிறேன். 10,000 கொடுக்கும்போது இந்த பாட்டம் டாப், அதாவது 4500 10,000 அப்படின்னா இந்த ரேண்ட் பெட்வீல் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா என்ன பண்ணும், ரேண்டமாக இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூல இருந்து இடையில இருக்கிறதா ஒரு இதை வந்து எடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்கும். அதான் இந்த ஃபார்முலாவோட வேலை. ரேண்ட் பெட்வீன் அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க வேல்யூக்கு இடையில ஏதாச்சும் ஒரு நம்பரை ரேண்டமாக எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதான் இந்த ரேண்ட் பெட்வீன்ங்கிற ஃபார்முலாவோட ஃபங்க்ஷன். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க, என்டர் கொடுங்க. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால வந்து மாறிக்கிட்டே இருக்கும், டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க 8598 இருக்கா. இப்போ அந்த ஃபார்முலாவை நான் அப்படி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது பாருங்க சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் பாருங்க 8900 இருக்கா. பாருங்க மாறிக்கிட்டே இருக்கா. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ள வந்து ஃபார்முலா தான் இருக்கு. இப்போ பாருங்க நம்ம கண்ணுக்கு வந்து இங்கே 6470 இருக்கு. ஆனால் பாருங்க ஃபார்முலா பார்ல என்ன இருக்கு, அந்த ஃபார்முலா தான் இருக்கு. அப்போ ஆக்சுவலி இந்த செல்லுக்குள்ள என்ன இருக்குது, ஃபார்முலா தான் இருக்குது டேட்டா செல்ல. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம டேட்டாவை மாற்றணும் அப்படின்னா அந்த இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு அதே இடத்துலயே இந்த பேஸ்ட் கொடுக்காம கீழே இந்த பேஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஆரோவை கிளிக் பண்ணி வேல்யூஸ் அப்படின்றப்போ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா ரிமூவ் ஆகி என்ன ஆயிரும்னா வேல்யூஸாக பேஸ்ட் ஆயிடும். இப்போ பாருங்க 6470 ஃபார்முலா பார்ல 6470 இனிமேல் இந்த இது வந்து சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதான். அடுத்து டோட்டல் சேல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் சம் டேப் கொடுத்துட்டு ஃபில் ஆயிடும். 3 இருக்கு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். அடுத்து இதை என்ன பண்ணுங்க, இதை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு கீழே ஃபில் ஆயிடும். ஆவரேஜுக்கும் அதே மாதிரி தான், ஈக்குவல் ஆவரேஜ் டேப் பண்ணுங்க, ஃபில் ஆயிரும். அதே தான் 3 மந்த்தையும் செலக்ட் பண்ணுங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க, என்டர் கொடுங்க, முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த கார்டுகளை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க, கீழே ஃபில் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சார்ட் போட போகிறோம். இதை சார்ட் போடுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஆக்சுவலி 16th கொஸ்டின். இந்த 16th கொஸ்டின்ல இந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டு ப்ரிப்பேர் எ ஒர்க்ஷீட் ஷோயிங் த மந்த்லி சேல்ஸ் ஆஃப் எ கம்பெனி இன் டிஃபரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ் ஷோயிங் டோட்டல் சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸ். இந்த கேள்விக்கு நம்ம இதை மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 18, அதே கொஸ்டின் தான். ஆனால் இதுக்கு நம்ம சார்ட் போட போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு சார்ட் மட்டும் போட்டால் நமக்கு 18th கொஸ்டின் ஃபேஸ். என்ன பண்ணுங்க, சார்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்குள்ளே தான் வந்து உங்களோட பொசிஷன் இருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போங்க, டேபிளை கிளிக் பண்ணுங்க. பாருங்க அதுவே டேபிளை எடுத்துக்கிடுச்சு பார்த்தீங்களா. அதுவே ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இது டேபிளாக கன்வெர்ட் ஆயிடும்.
அடுத்து என்ன பண்ணுவோம், இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சார்ட் பண்ண போகிறோம். சார்ட்டுக்கு அதே மாதிரி தான் இந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட், அதில் போய் சார்ட், நிறைய சார்ட் இருக்குது. மேக்ஸிமம் பை சார்ட் எடுங்க, அல்லது லைன் சார்ட் எடுங்க. பை சார்ட்டில் போய் வந்துருச்சா, இதுதான் வந்து சார்ட் போட்டாச்சு, நமக்கு வந்து வந்துடுச்சு. அடுத்து வேற யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் விசிட் கொடுங்க. விசிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் ரிமூவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் வேறு ஏதாவது போட போகிறீங்க, அதே இதுதான், அதே இருக்கு. வேறு சார்ட் போட போகிறீங்கன்னா இன்சர்ட் போங்க, லைன் கொடுங்க, சரிதா, லைன் சார்ட். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சார்ட் தோணுதோ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சார்ட் வந்துருக்கும். இதான் 18 கொஸ்டின், அவ்வளோதான்.